ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம திண்டுக்கல் மறை மாவட்டத்தில் இருக்கிற வண்ணத்து சின்னப்பர் குருசடியில் தாய்மை அன்னை அப்படின்ற ஒரு சொரூபத்தை வச்சுருக்குறாங்க. இந்த தாய்மை அன்னை இந்த திருத்தலத்தில் என்னென்ன புதுமைகள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம் இயேசுவின் தாய் அன்னை மரியாதை பல்வேறு உருவங்களில் வச்சு வழிபட்டுட்ருக்கோங்க. இதில் இந்த தாய்மை அன்னை சுரூபம் அப்படின்றது தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த தேவாலயத்துலையுமே கிடையாது. திண்டுக்கல் மறை மாவட்டத்தில், அதுவும் குறிப்பாக இந்த வண்ணத்து சின்னப்பர் குருசடி பங்கில் தான் முதல் முறையாக தாய்மை அன்னைக்காக ஒரு சொரூபம் வச்சுருக்காங்க. கெபி மாதிரி அதை உருவாக்கியிருக்காங்க. இந்த கெபிக்கு முன்னாடி ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை திருப்பலி நிறைவேற்றாங்க. இந்த திருப்பலிக்கு வரக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா, திருமண வரம், குழந்தை வரம் வேணும் அப்படின்றதுக்காக தான் முக்கியமாக அந்த திருப்பலியில் கலந்துக்கிறாங்க. அவங்களுடைய வேண்டுதலுக்காக அவங்க மஞ்சள் கயிறு, பால், இந்த மாதிரியான பொருட்களை காணிக்கையாக கொண்டு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, திருப்பலியோட முடிவில் திருத்தேர் பவனி நடத்துகிறாங்க. அன்னையோட சொரூபம் தாங்கி இந்த திருத்தேரை தங்களுடைய வேண்டுதல்களுக்காக நிறைய பெண்கள் சுமந்து வராங்க. திருப்பலி முடிந்ததுக்கப்புறம் இரவு அன்னதானம் கூட இந்த திருத்தலத்தில் வழங்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு 10 வருஷம் 15 வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கூட இந்த திருத்தலத்தில் வேண்டிக்கிட்டு குழந்தை பாக்கியம் பெற்று இந்த கெபிக்கு முன்னாடியே நின்று வளகாப்பு கூட நடத்துகிறாங்க. தாய்மை அன்னை நவநாள் தொடங்கி கொஞ்ச நாள்லையே இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் சாட்சியாக மாறியிருக்காங்க. மாதா நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த இடத்துல செஞ்சிட்ருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா, திருமண வரம், குழந்தை பேர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த திருத்தலத்தில் வேண்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமே திருமணம் நடக்குது. சீக்கிரமாக குழந்தை பாக்கியத்தையும் மாதா பெற்று கொடுக்குறாங்க. உங்களுக்கே தெரியும், அன்னைக்கு காணாவூர் திருமணத்தில் திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு அப்படின்றப்ப அன்னை மரியாள் தான் நம்ம ஏசப்பா கிட்ட பரிந்து பேசி அந்த குடும்பத்தாரோட கண்ணீரையும் கவலையும் தீர்த்து வச்சாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த திருத்தலத்தில் திருமண வரம், குழந்தை வரம் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த தாய்மை அன்னை அவங்களுக்காக பரிந்து பேசி அவங்களுடைய வேண்டுதல்களை எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கிறாங்க. நீங்களும் இந்த திருத்தலத்துக்கு வாங்க. மாதத்தின் முதல் சனிக்கிழமை தவறாமல் இந்த தாய்மை அன்னையோட நவநாள் திருப்பலியில் கலந்துக்கிட்டு உங்கள் குடும்பத்துலேயும் எத்தனையோ பேர் திருமணம் நடக்காமல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்காகவும் நீங்கள் அம்மா கிட்ட வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் கூடிய சீக்கிரமாகவே நல்லது நடக்கும். இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்கள யாருக்காவது ஒருத்தருக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தாய்மை அன்னை மூலமாக நிறையா அற்புதங்களும் அதிசயங்களும் பெற்று செல்லணும் அப்படின்னு வாழ்த்துறேங்க.